வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஜாக் ஃப்ரூட் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பலாச்சுளை 6, வெல்லம் 1/4 கப், தேங்காய் பால் 1/2 கப், முந்திரி 10, நெய் 3 டீஸ்பூன், தண்ணி 1/4 கப், பல்லா நறுக்கின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1 சிட்டிகை. இதில் வேணும்னா கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டுக்கலாம். இந்த பலாப்பழ பாயசத்தை கேரளாவில் சக்க பிரதமன்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளாவில் தான் நிறைய இதை செய்வாங்க. நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ பலாப்பழ சீசனாக இப்போ இருக்கிறதுனால நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தோடைய கொட்டையும் நடுவில் உள்ள நரம்பையும் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை மாத்திரம் எடுத்துக்கணும். அதை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அது நல்லா வெந்த உடனே ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே கரைச்சி அடுப்பில் வச்சு கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். இப்படி வடிகட்டுறதுனால அது நின்றுடும். அப்புறம் தேங்காயும் அரைச்சி பால் எடுத்து அதையும் வச்சுக்கணும் ரெடியாக. இப்போ பலாப்பழம் அரைச்ச விழுது, வெள்ளைப்பாகு, தேங்காய் பால், பல்லா நறுக்கின தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் நெய்யை சூடாக்கி அதில் முந்திரியும் தேங்காய் பல்லையும் போட்டு நல்லா வறுக்கணும். முந்திரியை கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டு தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கணும். வறுத்து அதையும் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை ஊற்றி கொதிக்க விடணும். அது கொஞ்சம் கொதிக்கிறச்ச அரைச்சி வச்சிருக்க பலாப்பழ விழுதையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கிண்டணும். அது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி வேணும்னா கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, தேங்காய் பால், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கேரளாலெலாம் இதை சக்கை வரட்டின்னு சொல்லி பலாப்பழத்தில் ஜாம் செய்வாங்க. அதுலேயே அந்த ஜாமியே கொஞ்சம் எடுத்து இந்த பாயசத்தை செய்வாங்க. அவங்க விஷுவுக்கு இதை முக்கியமாக செய்வாங்க, இந்த பலாப்பழ பாயசம். ஏன்னா இப்போ சீசனாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.